கர்த்தருக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களிடத்தில் வருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உங்களுக்காக வாசிக்கப்படுகிற வேத பகுதி சங்கீத பகுதி 16வது அதிகாரம் 11வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த வேத பகுதியில் ஜீவ மார்க்கத்தை நீர் எனக்கு காண்பித்தீர், உம்முடைய சமூகத்தில் நித்திய சந்தோஷம் உண்டு என்று வேதத்தில் நான் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியை நான் வாசிக்கும் பொழுது, இதனுடைய முதல் பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீர் என் கர்த்தர் என்று அங்கே ஒப்பு கொடுக்கிறது. நீர் இல்லாமல் ஒரு நன்மையும் எனக்கு இல்லை என்று ஒப்பு கொடுக்குதலை நாம் பார்க்கிறோம். ஆனா கீழே வாசிக்கும் பொழுது அந்த அவருங்க வாழ்க்கையில கர்த்தரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் கீழே வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, நீர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு காண்பித்தீர், உமது சமூகத்தில் நித்திய சந்தோஷம் உண்டு. ஜீவ மார்க்கம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த பூமியில நம்ம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகம் ஒரு நாள் இல்லாம போகும் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா மனிதனா பிறந்த எல்லாருமே ஒரு நாள் பிறந்து ஒரு நாள் மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இதற்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலங்கள் நாம் எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சில நேரங்கள் துக்கங்கள், சில நேரம் வேதனைகள், சில நேரம் பிரச்சனைகள், சில நேரம் சந்தோஷமா இருக்கிறோம், சில நேரம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வேத வசனம் சொல்கிறது, அவர் எனக்கு ஜீவ மார்க்கத்தையும் நித்திய சந்தோஷத்தையும் தந்திருக்கிறார் என்று. நித்திய சந்தோஷம் அப்படின்னா, ஜீவ மார்க்கம் பெற்றிருக்கிற அவங்களுக்கு தான் அந்த நித்திய சந்தோஷம் இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க அதை உதறிட்டு போயிடுவாங்க. ஏன்னு கேட்டா, இந்த உலகம் என்னுடையது இல்லை, எனக்கு ஒரு நித்திய ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி தான். நம்ம வெளிநாட்டுக்கு இருக்கிறோம், நம்ம விசா காலம் முடிந்தா நாம் சொந்த நாட்டுக்கு திரும்பி வருவது போல இந்த உலகத்தில் கஷ்டம் இருக்கு, இருந்தாலும் உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் நம்ம இந்த உலகத்தை பார்த்து, இந்த உலகத்தில் வருகிற பிரச்சனையை பார்த்து, இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பார்த்து நாம் கவலைப்படுவதே இல்லை. காரணம் அப்படின்னா, எனக்கு ஒரு ஜீவ மார்க்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அங்கே நித்திய சமாதானமும் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அதனால் தேவனுடைய சமூகத்தில் பரிபூரண சந்தோஷமா இருங்க. யார் என்ன சொல்லட்டும், உலகம் என்ன சொல்லட்டும், என்னதான் நடக்கட்டும், கர்த்தர் சமூகத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாய் தருவார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் நீ தொடுவீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக. அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.